நேற்று நள்ளிரவு நடந்த தாக்குதல், திரு ஹரிஹரன் அவர்கள் சொன்ன மாதிரி பிற தாக்குதல்களோடு இதை ஒப்பிட முடியுமா, இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற ஒன்று. அப்புறம் பிரதமர் பேச்சில் இருந்தே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டது ஏதோ ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போறாங்க, அது முழு மூச்சான ஒரு யுத்தமா இருக்க போகிறதா அல்லது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்க போகிறதா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. நேற்றைய அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. இதனுடைய முக்கியமான புள்ளிகள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க திருமாவளவன்? வணக்கம் விஜயன். இல்ல, இப்போ ஹரிஹரன், கர்னல் ஹரிஹரன் நல்லா சொன்னாரு, இது முப்படையும் சேர்ந்து செய்ய ஒரு விஷயம்னு. ஆனா அதுக்கும் மேல நான் வெளிப்பாக்குறேன். வெளியுறவு, உலக நிலை, பொருளாதாரம், அதற்கப்பால் தொழில்நுட்பம், அதன் பிறகு ஒரு புதுவிதமான தைரியம், நீங்க சொன்ன மாதிரி துல்லியமான தாக்குதல், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா இது பல கோணங்கள்லயும் ஆராயப்பட்டு ஒரு நுணுக்கமான துல்லியமான வியூகமாக செயல்பட்டு இருக்கிறது அரசாங்கம் என்பதில் துளி கூட ஐயம் கிடையாது. அதுல நான் சில விஷயங்களை நல்லா பேசிட்டாரு கர்னல் ஹரிஹரன். அதுக்கு மேல நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். பொதுவாக இன்னைக்கு பஹாவல்பூர் கிட்டத்தட்ட ராஜஸ்தானோட பார்டர்ல இருக்கு. அது சர்வதேச எல்லையை சேர்ந்தது. எல்ஓசி என்று காஷ்மீர்லயும், ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்லயும் உள்ள இடத்தை தவிர்த்து இது புது முறையாக பஹாவல்பூரில் போய் தாக்குதல் செய்திருக்கிறது. அது ஒரு புது விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஒரு செய்தி என்ன போகிறது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு, இது நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு லெவல்ல வச்சுக்க மாட்டோம், வேணும்னா தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, வேணும்னா வேர்லையும் காக்கியோங்கிற மாதிரி, வேணும்னா நாங்க எந்த இடத்துக்கு போய் வேணா நாங்க தாக்குதல் செய்ய தெரியாது, தீவிரவாத முகாம்களை தகர்க்க அல்லது முறியடிக்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதுல தொழில்நுட்பம் புதுமையாக கையாளப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் முழு செய்தியும் இன்னும் வந்ததில்லையே ஒழிய, பொதுவாக நுணுக்கமான கணினி, ஜிபிஎஸ், இதைய ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இத தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்திய விமானம் எல்லையை தாண்டாமல் ஆனால் ஏவுகணை எல்லையை தாண்டி குறிபார்த்து கீழே குனிந்து ஒரு கமாண்டோ ஆபரேஷன் மாதிரி ஒரு ஏவுகணையே ஏவி விட்டிருக்கிறது. இது ஒரு புதுமுறை. அதாவது கீழந்து மேலே ஆன்டி ஏர்கிராப்ட் கேள்விப்பட்டிருக்கோம், மேலேந்து போய் பாம்பு பண்ணுறாங்க, குண்டு வீசுறது பார்த்துருக்கோம். இது புதுமுறையாக ஒரு கிரிக்கெட்ல சொல்லுவாங்கன்னா மேலேந்து போய் ஆல் அலாங் த கிரவுண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறது. அது ஒரு புது விஷயம். வெளியுறவு ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக இந்தியாவுக்கு வெளிப்படையான சப்போர்ட் கிடையாது சொல்லலாம், ஆதரவு. ஏன்னா பொதுவாக நீங்க ஊடகத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பிபிசி இதெல்லாம் ஏதோ வழவழா குழப்பழான்னு இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தணும், ஒரு மாதிரி அடக்கத்தோட நடந்துக்கணும், பின்வாங்கணுங்கிற மாதிரி தான் பொதுவாக பேசுறாங்க. ஆனா அதுல இப்ப மாறுதல் என்னன்னா, இந்தியா குறிப்பாக இஸ்ரேல் காசால தாக்கினதுக்கு அப்புறம் யாரு வேணா என்ன வேணா பண்ணுங்க, நாங்க எங்க பாதுகாப்புக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கிறத ஒரு அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு தருணமாக வெளிப்பட்டிருக்கு. அது ஒண்ணு. நாலாவது விஷயம், சர்வதேச முறையில லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரான்ஸ் எல்லாருமே இந்தியாவை ஒரு மாதிரி அடக்கி வாசிங்கன்னு சொல்றாங்க. பாகிஸ்தானையும் அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் எல்லா பசங்களும் சண்டை போட்டுக்காம இருங்கப்பான்னு ஒரு மாதிரி கிளாஸ் ரூம்ல டீச்சர் சொல்ற மாதிரி ஒரு வசவசான் பேசுறீங்க. ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்று அமெரிக்க பொருளாதார உறவு இந்தியாவோட நன்றாகவே இருக்கிறது. ஆப்பிள், ஐபோன் முதற்கொண்டு இப்போ தமிழ்நாட்டுல தயாரிக்கிற லெவலுக்கு வந்திருக்கு. அதனால முதலீடு இருக்கிற இடத்துல, வளர்ச்சி அடைகிற நாட்டுல, இப்போ தமிழ்நாட்டில இருந்து இங்க பேசுறீங்க, வளர்ச்சி அடைய உலகத்திலேயே பொருளாதார வளர்ச்சியில முன்னின்று நிற்கிற நாடுகள்ல இந்தியா, அதுல முன்னின்று நிற்கிறது தமிழ்நாடுங்கிற சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல பொருளாதார ரீதியில ஒரு ஓவராக தாக்குதல் பண்ணினா அது பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லை. ஆனா பொருளாதார ரீதியில முதலீடு இந்தியாவில நிறைய இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு கண்டுகொள்ளாம இருப்பதுதான் இப்போ ஒரு அரசியல் ராஜதந்திரம் இப்போ அமெரிக்காவுக்கும் பிரான்ஸுக்கும். பிரான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரஃபேல் விமானம் வந்ததே இந்தியாவுக்கு பிரான்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கும் இப்போவுக்கும் வெளியுறவு நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் இந்தியால பல மாற்றங்கள் ஏற்பட்டதுனால இந்தியா இதை ஒரு
தன்னம்பிக்கையோடும் ஒரு புதுமுறையான கையாள் முறையோடும் செயல்பட கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. திரு மாதவன், நீங்க சொல்ற பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தன்னம்பிக்கையோடும் எங்களால பதிலடி கொடுக்க முடியும்னு சொன்ன ஒரு அம்சத்தை சுட்டி காட்டுறீங்க. இப்ப இதற்கு முன்பு சில தாக்குதல்லாம் நடக்கிறப்ப நம்ம சர்வதேச சமூகத்திடம் போய் முறையிடுவோம், இந்த மாதிரி தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, நீங்க பொருளாதார தடை விதிக்கணும், பாகிஸ்தானை அந்நியப்படுத்தணும், அப்படி தனிமைப்படுத்தணும்ன்ற கோரிக்கை எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நொடியே இந்தியா பதிலடி கொடுக்குது. இந்தியா தடை போடுறாங்க. சர்வதேச சமூகம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் பார்க்காம பதிலடியும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த அரசியலை, இந்த புள்ளியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த முடிவுக்கு எப்படி ராணுவம், இந்திய அரசு நகர்ந்தது? இல்ல, ஒரு 2 விஷயம் இருக்குங்க. இது கிரிக்கெட் மாதிரி. நான் அடிக்கடி கிரிக்கெட்டை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவேன். ஏன்னா கிரிக்கெட்ல ரன் அடிக்கிறது முக்கியம், ஆனா விக்கெட் போகக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி தான் இது இது ஐபிஎல் இல்ல, ஒரு டெஸ்ட் மேட்ச். இதை பார்த்து கவனித்து ஆட வேண்டிய ஒரு விளையாட்டு. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ சூழல்ல என்ன மாறி இருக்குன்னா, 26/11 அட்டாக்கு அப்புறம் இந்தியா ஒரு அளவுக்கு நான் மன்மோகன் சிங் கிரெடிட் கொடுப்பேன். இந்த தாக்குதல் நடத்தினது மோடியை ஒழிய பிரதமர் மன்மோகன் சிங் இருந்த போது அதை ஒரு இராணுவ முறையாக கையாளாம வெளியுறவுத்துறையில அத்தாட்சியோட சென்று இந்த பம்பாயில நடத்தின தாக்குதலுக்கு எல்லாம் பின்னாடி பாகிஸ்தான் சார்ந்த பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாத இயக்கங்களும் அதை வலுப்படுத்தும் பாகிஸ்தான் ராணுவமும் ஐஎஸ்ஐயும் இருக்குங்கிறத ஒரு மாதிரி நிரூபித்ததுனால வெளியுறவுல இந்தியாவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. அது ஒரு விஷயம். 2வது நீங்க ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம், 2011 வருஷமும் ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல தான் கொலை செய்யப்பட்டார். அதாவது அவரை பாகிஸ்தான் தான் ஒழித்து வைத்திருக்குங்கிற நிலவைக்கு ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த பின்னணியில இந்தியாவுக்கு கிரிக்கெட் பாஷையில் சொல்ல போனா ஃபீல்ட் பிளேஸ்மென்ட் நல்லா ஆயிடுச்சு. நல்லா இந்தியா அணுகுமுறைக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிட்டு, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலுக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த முக்கியமான இதுல பொருளாதார ரீதியில பாதிக்கப்படாமலும் சாமானிய மக்கள் பாதிக்கப்படாமலும், அதாவது பாகிஸ்தானிய சாமானிய மக்களை சொல்றேன். அப்புறம் பாகிஸ்தானவே ராணுவ டார்கெட் அட்டாக் பண்ணாம இது வெறும் தீவிரவாதம் சார்ந்த குறிகளை தான் நாங்க வைக்கிறோம்னு இந்தியா சொல்லி இருக்கிறதும், அபவ் ஆல் நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன், இந்த பத்திரிகையாளர் பேட்டியில 2 பெண்கள் ராணுவ ஆபீசர் நின்னாங்க. அவங்க யாரு? ஒண்ணு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க. அதனால சிக்னல் என்ன போகுதுன்னா, நாங்க இத மத சார்புல பார்க்கல, நாங்க வெறும்னு இத ஒரு ராணுவ தாக்குதலா பார்க்கல, இது ஒரு துல்லியமாக நுண்ணியமாக ஆனால் தைரியத்தோடும் ஒரு புதுவிதமான தொழில்நுட்பத்தோடும் ஒரு புதுவிதமான அணுகுமுறையோடும் நாங்க செயல்படுறோம்ங்கிறது ஒரு பல விதத்துல இது ஒரு மல்டி ப்ராங்க் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். பேசலாம். திரு மணி, உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி இன்னொரு கூடுதல் தகவலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ஹரிகரன் அவர்கள்ட்ட, இப்ப பல போர்களை பார்க்கிற போது அவ்வளவு துல்லியமான செயற்கைக்கோள்கள், நுண்ணிய ரேடார் வசதியெல்லாம் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட மருத்துவமனையில போய் ஏவுகணைகள் விழும், பள்ளிக்கூடங்கள்ல விழும், இந்த மாதிரி உயிர் சேதம், அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியும், அந்த கோர காட்சிகள்லாம். ஆனா இப்போது இந்திய அரசு சொல்வது துல்லிய தாக்குதல், எந்த தீவிரவாத முகாமோ அங்கதான் நாங்க தாக்கி இருக்கிறோம், பிற கட்டிடங்களுக்கு கூட சேதாரம் இல்லாத துல்லிய தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்களுடைய இலக்குன்றது தீவிரவாத முகாம் வேற இருக்கப்படணும். ஆனா பாகிஸ்தான் பதில் நம்ம செய்திகள் எல்லாம் பார்ப்பது, நாங்க எங்களோட பதிலடி கடுமையா இருக்கும். அவங்க திரும்ப திரும்ப அணு ஆயுதத்தை கோட் பண்ணி பேசுறாங்க. நம்ம அணு ஆயுதத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. அவர்கள் திரும்ப திரும்ப அணு ஆயுதம் இருக்கு, இது அணு ஆயுத போராக கூட மாறும், அதுக்கு எங்களை தள்ளிடாதீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இத இந்திய அரசு ராணுவம் எப்படி யோசிப்பாங்க? பாகிஸ்தான் இருக்கிற ஆயுதங்கள், அணு ஆயுதம், இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து யோசிப்போமா? எப்படி அது இருக்கும்? கட்டாயம். இது முக்கியமாக 2 விஷயத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அணு ஆயுதத்தை போரில் உபயோகிப்பதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாம் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற பாலிசி, அதாவது நாங்கள் முதலில்
அணு ஆயுதத்தை உபயோகிக்க மாட்டோம். ஆனால் எங்கள் மீது அணு ஆயுதம் பிரயோகித்தால் நாங்கள் அதை கண்டுகொண்டு பதிலடி பயங்கரமாக கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். பாகிஸ்தான் அதற்கு மாறாக, அதாவது 10 கிலோடன்னுக்கு கீழே பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை உபயோகிக்க, அதாவது டாக்டிக்கல் வெப்பன்ஸ் உபயோகிக்கிறாங்க. உபயோகிப்பதற்கான சூழ்நிலையை உண்டாக்குறாங்க. அதற்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க. இது மிகவும் உலக அளவில் கண்டிக்கத்தக்கது. ஏனெனில் அது முன்னாலேயே கைவிடப்பட்டது. இதனால் பாகிஸ்தான் இந்தியா எப்போது மோதினாலும் அண்டை நாடுகள், அதாவது வல்லரசுகள், உடனே இது அணு ஆயுத போராக மாறக்கூடாது அப்படின்னு இது கார்கில் போரும்போது அப்படித்தான் அழுத்தம் கொடுத்தாங்க அமெரிக்கர்கள் பாகிஸ்தான் மேல. ஏனெனில் பாகிஸ்தானுக்கு இந்த செகண்ட் யூஸ் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்தியா 261 கிலோமீட்டர் உள்ளே புகுந்து மிசைல் தாக்குதல் நடத்தின பிறகு பாவல்பூரில் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. அதாவது தவறிப்போய் நீங்கள் அணு ஆயுதத்தை உபயோகித்தால் நாங்கள் பொறுமை இழந்து விடுவோம், அணு ஆயுதத்தை இதே மிசைல வச்சுட்டு தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கைன்னு கொள்ளலாம். இதுதான் 2 நாட்டுக்கும் வித்தியாசம். ஆனால் உலக நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சைனா இத அணு ஆயுதத்தை பாகிஸ்தானை உபயோகிக்க விடாது என்பது எனது நம்பிக்கை. பேசலாம். இதற்கு இந்தியாவுக்கு இந்தியா இஸ்ரேல் நல்லுறவு ஒரு முக்கியமான அம்சமாகும். பேசலாம். இந்தியா கோடிட்டு காட்டினால் உடனே இஸ்ரேல் யூஸ் பண்ணும். நான் மீண்டும் உங்களிடம் வரேன் திரு ஹரிஹரன், காத்திருங்க.